சாமி முனிப்பா ஏப்பா என்ன வேண்டுதா வச்சுட்டு பிரார்த்தனையா ஒரு அரிமான அழகான பொண்ணு சிட்டு அப்படியே கட்டா ஆமா கட்டை அடிக்க மாதிரி வந்து கொள்ள போய் அழகான பொண்ணு ஆமா அவ வெளியே வந்து என் மேல ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க. உன் மேல ஆசைப்பட்டு ஆமா இன்னும் கல்யாணமா ஆகல. ஆமா இந்த ஊர்ல இருக்கப்பட்டு அந்த முனிப்பு கிட்ட வேண்டிக்கை வைக்கிறேன். ஆமா உன்ன ஆசைப்பட்டேன் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டா. எங்க செட்டுல ஒரு பொட்டிக்கார மோசமானவன் இருக்கிறான். அவனை காலையில கூத்தெல்லாம் முடிச்சு ஆட்டத்தை முடிச்சுக்கிட்டு சம்பளத்தை வாங்கி அவன் சம்பளத்தை வாங்கி என் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு ஆமா அவனை அப்படியே தலையோட தண்ணி ஊத்தி ஈர வேட்டி ஒண்ணு இடுப்புல கட்டி பூசேரிப்பட்ட கொஞ்சம் நீர் வாங்கி நெத்தியில பட்ட உடம்பெல்லாம் போட்டு அந்த சூளத்துல இருக்கிற ஒரு மாலை எடுத்து அவங்களத்துல போட்டு அல்லவா காலையில அவனை குமி வச்சு வெட்டி போடுறேன் சாமி. வந்து முனிப்பை ஏத்துக்க மாட்டாரு. பொட்டிக்காரனை வந்து இந்த முனிப்பை ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றியா? உச்சப்பட்டவருங்க பல்லு போனவனா? ஆமா சாமி. அப்படின்னா அவ ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டா விட்டுறேன் சாமி. எங்க செட்ல மத்தளக்கார ஒருத்தர் நல்லா கூலையா இருக்கிறான். அவனை கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மளை எப்படி அவனுக்கு 2 ரூபாய்க்கு மேல போகும். அதை வாங்கி நான் என் கடனை கட்டி விட்டு இவனை வெட்டி போடுறேன் சாமி. இவனை வெட்டி போடுறேன். என்ன குண்டிக்கு ஏங்க அந்த மாதிரி பண்ணாலும் அந்த புள்ளுங்க செட் ஆகாது. ஊத்த முடியாத மணியா விடிய 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு நீயே. ஆமா நல்லா சொல்றேன் நல்லா சொல்றேன். இந்த மஞ்ச வேட்டி கிடுப்புல கட்டிக்கிட்டு ஆமா 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 கட்டிக்கா நல்லா கட்டிக்கா. கண்டிப்பா கண்டிப்பா கிடைப்பா. கிடைப்பால அருமையா கிடைப்பாங்க. அருமையா கிடைப்பாங்க. கோயிலுக்கு முன்னாடி வேலை நகர மாலையை எடுத்து உன் கழுத்துல போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கா? ஆமா பூஜாரிப்பு கொடுப்பாரா? என்ன நீ கேட்டா எதுவும் கொடுப்பாரு, ஒரு மாலையை கொடுக்க மாட்டாரா? என்ன சொல்ற? மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற வேலையிலேயே பெரிய வேலை ஒரு வேலை புடுங்கி உன் கையாயா குத்திக்கிட்டு நீ சாவு. ஓ ஏங்க அந்த வேலை இல்லையாட்டுங்கண்ணா தடப்பட்டு விடும். அதனால கவலைப்படாத. அப்படி குத்திக்காங்க புள்ள செட் ஆயிருவா. அதை குத்திட்டு ஜாவரதாண்டா இவன் என்னது கிடையாது எனக்கு. ஏங்க உனக்கு இல்லைங்க எனக்கு. அப்ப கூட்டிட்டு போறா எங்க அம்மா சத்தியமா வருவா. அப்படின்னா வர சொல்லி இல்ல என்ன போட்டுக்காங்க உரிஞ்சுக்கிட்டு வர சொல்லி விடுறா.
வந்துட்டா என்னம்மா கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல போய் இந்த மதிப்பு மரியாதை கெப்பாசிட்டி போயிருன்னு சொல்லி வெளிநாடு US அமெரிக்கால போய் ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியில MBBS டாக்டர் பட்டம் வாங்கினவர் அவரு. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் அமெரிக்கால டாக்டரா வேலை செஞ்சாரு. தமிழ்நாட்டுல பெண்களும் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு வேலையை ரிசைன் பண்ணது புதுச்சா சேலம் மாவட்டத்துல 4 அடுக்கு பில்டிங் கட்டிக்கிறாருங்க. ஆமாங்க, பெண்களுக்கெல்லாம் இலவசமா மருத்துவம் பார்க்கறாரு, பொது சேவை செய்யறாப்படி. எப்பேற்பட்ட பிறக்க முடியாத குழந்தைலாம் கூட சரிங்க, குறுக்க விழுந்த குழந்தைலாம் கூட காப்பாத்தி போடுறாப்படி. குறுக்க விழுந்த குழந்தைலாம் கூட காப்பாத்தி போடுறாப்படி. சைஸா கைய உள்ள விட்டு பாக்குறாப்படி, கைக்கு சிக்கனா கையில இழுத்து வந்துடுறாப்படி, இல்லன்னா தலைய உள்ள விட்டு நாயாட்ட பல்ல கழிச்சு கொண்டு வந்துடுறாப்படி. ஆமாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கூலி சன்மானம் சொல்லி ஒரு நயா பைசா வாங்குறது நம்ம கோமாளி என்ன. அவ்வளவு இறக்க குணம் படிச்சு நம்ம கோமாளி அண்ணனுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு சின்ன குறைய வச்சுட்டாங்க. என்னடா பெண்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேர் என்னங்க ஏங்க? அது இல்லைங்க, செத்தை கண்டா அண்ணனுக்கு பிடிக்காத கொஞ்சம் தண்ணிக்கணும். செத்தி கண்டா அண்ணனுக்கு பிடிக்காத கொஞ்சம் ஜன்னிக்கணும். குழந்தைய பிடிங்கி இந்தாண்ட எஞ்சதும் தலைய உள்ள விட்டது நாயாட்ட லப்பு 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 லப்புன்னு செத்தையும் முழுங்குவா. அப்படி இதுவரையிலும் 999 செத்தையும் முழுங்கிக்கிறா. அப்படி அதனால தமிழக அரசாங்கம் அண்ணனுடைய இலவச சேவையை பாராட்டி அவர் செய்யற வேலைக்கு அவர் பேருக்கும் பொருத்தமா அண்ணனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, செக்யூரிட்டி வாட்ச்மேன் செத்தையும் முழுங்கி போனேன். ஆமாங்க, ஏமா செத்தையை நினைச்சா உனக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னா அமெரிக்க அரசாங்கம் அண்ணனுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க, தக்காளி சார்ஜ் புடிச்சிட்டு வையாங்கடோ டண்டாங்கு புர்ரு. அப்படி இல்லைங்க, தக்காளி சார்ஜ் புடிச்சிட்டு வையாங்கடோ டண்டாங்கு புர்ரு. ஏமா இந்த பேரு பெருசாகுதுன்னா எங்கேயோ போற ஆதமத்தை இலவு நம்ம வகுத்துல வந்து பிறந்துருச்சு. என்னன்றா கூப்பிடுறாங்க, அப்பமா வச்ச பேரு சுனில் குமார். ஆமாங்க, சுனில் குமார். அத கூப்பிட்டு சுருக்கி கூப்பிட்டா சுனில் கூப்பிடுங்க, அதுவும் பிடிக்கல சுண்ணின்னு கூப்பிடுங்க. ஓயம்மா கேனம் கோமாளி பேருன்னா சின்னி கோமாளி பாத்துமா நாய் நாய்கள் பாப்பா அப்படியே தானே வர்றான். எப்படியா பையன், எப்படி பையன் மாமான்னு கூப்பிடாத, என்ன கூப்பிட மாட்டான். முன்னாடி பார்த்தா எங்க வீட்டுக்காரி ஆட்டமே அதெல்லாம் இங்க ஆத்தாளுமா மருமவ கடைக்கட்டி முடுக்கட்டி சாப்பாளா இவன் கதவை சாத்திக்கிட்டு இந்த கடைக்கு சொல்ல கடைக்கு எங்க மாப்பிள்ள
நீ நிஜமாலுமேவா? நீ பொழைச்சுக்குவ. அதுதான் போனால் போகட்டும். கூத்து முடிஞ்சு பாத்தி அடிச்சு போங்க. ஐயோ, அவங்கெல்லாம் போயிட்டா. ஆயா மாப்பிளைய வந்து கூத்து பாப்பாங்க சொல்லு. யாரும் செத்து போயிட்டாங்க, ஆயா மாப்பிள்ளை செத்து போயிட்டாங்க. அதுதான் நீ பாடியில போவியா? இல்ல, நான் பாடியில போனா பல்ல ஈனி கஞ்சிக்கிட்டு போவேன். என்ன பாட்டில்ல விடுவியா? அதெல்லாம் விட்டுக்கிட்டு தாமா இந்த பெருமை பாட்டில விட்டா போக மாட்டேங்குது. அது சின்ன பையனாக்கும் போது போச்சு, போமா தடுக்குது. பாட்டில போக மாட்டேங்குதுல. பெருசாகி போச்சு ஐயா, கொஞ்சம் கனவு பெருசாகி போச்சா? எதுக்கு போறது? எதுக்கு போடுறா? நம்புதாயா? அது இல்லனா சினிமா சாங். ஆடல் பாடல். ஆடல் பாடல் சினிமா சாங். எதுல போய் நீ எதுல கூட சொல்றியோ அதுல கூட. புதுசுலயும் வேண்டாம், பழசுலயும் வேண்டாம், அழகாக நடுவுல விடு. நடுவுல தாம நானும் தந்தோம். ஆமா, இனிமே போக ஓரமாவே போகுது. அது அவ்வளவுதான் மேடம், தலை தூக்காது. சரி, கட்டணா இவளை கட்டணுண்டா. கட்ட முடியல, அந்த பொண்ணை கட்டணும் நான் தான் செத்து போயிருவேன். அதுக்கு அதுக்கு அந்த பக்கம் போலாம். அந்த பக்கம் போனா எல்லாத்துக்கும் ஊம்பு தாராகிரி சுரு அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு, பேரும் புகழும் சிறந்த அழகு திருப்பன் நாடு. நாட்டின் பெயர் என்ன? ஊர் பேர் தெரியாது. என்ன ஊரு? ஓ, சுந்தரன்காடி போறதாங்க. பவளத்தானூர். பவளத்தானூர் என்றால் நம்மளுக்கு ஒரு சொந்தமான தாய் திருநாடு, அங்கமாதேசம், மச்சமா நகரம். அப்படி இருந்தாலும் இது வைத்துள்ள நாடு முன்னாடி. இந்த வைத்துள்ள நாடகம் சங்கிலி பிங்கிலி கரவத்தானே. இதுல யார் சங்கிலி, இதுல யார் பிங்கிலி? நீ சங்கிலி, நான் பிங்கிலி. மத்தாலக்காரன் தான் கதவை திறந்து விடுவான். நான் அந்த வேலைக்கு போறது இல்லைங்க. தம்பி சுனில், சுனிலியா? நான் வெச்சிட்டேன். அவ்வளவுதான். சுனில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. நான் பேச மாட்டேன், நான் நல்ல பிள்ளை. சரிமா. அண்ணா என்னடி நாடுவா? வைத்துள்ள நாடகம் பாஞ்சால குறவைக்கு. அண்ணா நாடு நான் வந்து நான் யார் வீட்டு பாப்பன்னு சொல்லு.
மின்னலை போல போல வாழ பருவம் உள்ள சோழ குயில போல் என் பேர் திருவனை மாது. ஓ நீதானா அது? நானே தான். ஓ திருவனை மாது. ஆமா. உன் தாய் தந்தை அப்படி இருந்தாலும் நான் எப்படி சொல்றது? நீ எப்படி சரியான ஜனையாவுல எளித்தவன் மானிட பண்டமா? ஆமாம்மா. இல்ல தெய்வ பண்டமா? எந்த கெட்ட வார்த்தை பேசாதப்பா, அழிச்சு போயிருவேன். அதுக்கு மேல பேசுறப்போ Hey!
அம்மா 10 மாதம் 300 நாள் 3000 தச்ச வினாடி அங்கத்தில் சுமந்து அவனியிலே பெற்று என் மகளே வலிங்கால இளவரசி அப்படி என்று கத்தி கழுவி முத்தமிட்ட தங்கண்டு தெய்வம் யாரு? ஆமாங்க ஆறீரோ ஆறாரோ ஒண்ணு மோயா ஆறாருக்கு பெற்றா எனக்கு தான் மாப்பிள பேசாம இரு. அண்ணா அம்மா 10 மாதம் 3000 கச்சவனே இந்த ஆடிகள் தாத்தாரியா தெரியுமா உன் தந்தையார் பேரோ கேக்கராஜனுக்கு தெரிவிக்கலாம் ஓ தந்தையோ தாயார் தாயாரோ கேக்கராணிக்கு தெரிவிக்கலாம் இதுவரைக்கும் பிறந்த திருமலை மாதாக இருந்தாலும் அண்ணா கட்டியவர் யாரு? எனக்கு ஆய் போச்சுடி ஆய் போச்சுன்னா போய் பொச்சு கழுவிட்டு வா போ. ஏய் அது இல்ல ஆ, என்ன குடு எனக்கு திருமணமாகி விட்டது கல்யாணமா மணி மகோடு ஒகுரு ஆ? மணி மகோடு ஒகுரு பூக்கு பணி தெங்குனோடு ஒகுரு அப்படின்னா மணி மகோடு ஒகுரு பூக்கு பணி தெங்குனோடு ஒகுரு ஏறா ஏன் ராஜா ஏய் ஏறா ஏங்களே போச்சா தலே உட்காந்து சொல்லுவாங்க உன்னோட பயங்கரமா பேசுவேன் நான் எல்லா மொழியிலும் பேசுவேன் நினைச்சிட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டேன் మీ అమ్మ కుక్క దగ్గర ஆரம்பம் అమ్మమ్మా என் மன்னவர் பேரு துச்சாதன் என்று அழைக்கலாம் ఈయనప్పుడు చూసుకోవాలి அப்படி இருந்தாலும் நீ வந்த கல் ఒక్క எங்க அக்கா பார்வதி பெருந்துருவார் ஆ, உடனடியே அழைச்சு வர சொன்னாங்க அப்படியா அக்கா, அக்கா, அக்கா. ஒக்கா ஏறி வர போட்டாங்க